யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் 2026 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ பார்ட் நம்பர் 19 19. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பேசிக்லேருந்து நம்ம வந்து மாடலஸ் எடுக்கிறது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எழுதுறது, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன, அப்புறம் மேப்பிங் என்ன, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் லிமிட் அப்ளை ஆகணும், லிமிட் அப்ளை ஆச்சுன்னா கண்டினியூஸான்னு பார்க்கணும், கண்டினியூஸானா டிஃப்ரென்ஷியபிளான்னு பார்க்கணும், அடுத்து சிஆர் ஈக்குவேஷன் எப்படி பயன்படுத்துறது, எந்த இடத்துல பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் எப்படி, கான்ஜுகேட் ஹார்மோனிக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். கன்ஃபார்மல் மேப்பிங், ஐசோகனல் மேப்பிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி உருவாக்கலாம் கிராஸ் ரேஷியோ கொடுத்தா, ஃபிக்ஸட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். கான்டூர்னா என்ன, கான்டூர் இன்டெக்ரல் எப்படி பார்க்குறது, ஆன்டி டெரிவேட்டிவ் என்ன, காச்சி கோசா தியரம், காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பவர் சீரிஸ். பவர் சீரீஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு சம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம பார்க்குறதே இப்போ ஃபங்க்ஷன் தான் இல்லையா. இப்போ எஃப்ஆஃப்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, விச் இஸ் ஏஎன் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டினியூஸாக அனலிட்டிக்காக கிராஸ் ரேஷியோ கொடுத்து பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்குறதா, எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக டிட்டர்மினண்ட்டாக நமக்கு ஒரு ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியும். பட் பவர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து சீரீஸாக வந்துகிட்டே இருக்கும். எப்படி சீரீஸாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த பவர் பொறுத்து சீரீஸாக வந்துட்டுருக்கோம். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு பவர் சீரீஸ். ஜென்ரலாக எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு இல்லாமல் அதுக்கு ஒரு பவர் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 4 இருக்குன்னு வச்சுப்போமே. இது வந்து பவர் சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 0வாக இருக்கும்போது என்ன ஆன்சரு, எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 1ஆக இருக்கும்போது என்ன ஆன்சர், எக்ஸ் மைனஸ் ஏ பவர் ஸ்கொயர்டாக இருக்கும்போது என்ன ஆன்சர், எக்ஸ் மைனஸ் ஏ பவர் க்யூப்னா என்ன ஆன்சர், அப் டு எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 4 வரைக்கும் என்ன ஆன்சரோ, இதுக்கு ஒரு சம்திங் ஒரு ஆன்சர் வரும், ப்ளஸ் இதுக்கு ஒரு ஆன்சர், ப்ளஸ் இதுக்கு ஒரு ஆன்சர், ப்ளஸ் இதுக்கு ஒரு ஆன்சர், ப்ளஸ் இதுக்கு ஒரு ஆன்சர். இப்போ இது எல்லாமே நம்ம எழுதுவோம் இல்லையா, ஒரு சீரீஸ் மாதிரி வருது இல்லையா. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்டு பவர் சீரீஸ். பவர் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாம் வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பவர் சீரீஸ் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஜென்ரலான ஒரு ஃபார்மேஷன் இதுக்கு இருக்குது. பவர் சீரீஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம், பவர் 4 வரைக்கும் இருக்குன்னா 0லேருந்து பவர் 4 வரைக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்கிறோம், சம் பண்ணுறோம். என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம், டோட்டல் சம் கண்டுபிடிக்கிறோம். அப்போது சமேஷன் ஆஃப் n = 0 to infinity. எது வரைக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அது வரைக்கும் சம் பண்ணணுன்ற அர்த்தம் இது. சமேஷன் ஆஃப் n = 0 to infinity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் cn அப்படின்றது ஒரு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி, இது வந்து கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாம். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பவர் வரைக்கும் நாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் என்ன செய்கிறோம், சம் பண்ணுறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity cn எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். இது வந்து பவர் சீரீஸோட ஃபார்மேட். இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் முன்னாடி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்ல, எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 0 ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நம்ம. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு 0 போட்டோன்னா எனிதிங் பவர் 0னா 1. இந்த எண்லேயும் 0 போட்டோன்னா என்ன வரும், C0. ப்ளஸ் இந்த இடத்துல 1 போடுறோம், இந்த இடத்துலையும் 1 போடுறோம், எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 1. இங்கே 2 போடுறோம், இங்கேயும் 2 போடுறோம், இங்கே 3 போடுறோம், இங்கேயும் 3 போடுறோம், அண்ட் ஸோ ஒன் அப் டு எது வரைக்கும் இங்கே n போடுறோம், இங்கேயும் என்ன செய்கிறோம், n போடுறோம். இது வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். இதுதான் வந்து பவர் சீரீஸ். ஸோ பவர் உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் வந்து சீரீஸாக நம்ம வந்து எழுதுகிறோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபார்மில் இருக்கிறத நம்ம வந்து பவர் சீரீஸை பயன்படுத்தி பெர்மனண்ட்டாகவே இப்போ இ பவர் இசட் இருக்குது அப்படின்னா இ பவர் இசட்டை இப்படி தான் எழுத முடியும் அப்படின்னு நம்ம வந்து டெஃபினட்டாகவே ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துட்டாங்க. அதை மாதிரி பவர் சீரீஸ் வந்து செலக்டிவாக ஒரு 15 பவர் சீரீஸே இருக்குது. அது சம்மில் எந்த இடத்துல வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பவர் சீரீஸோட ஒரு அமைப்பு. இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எ சீரீஸ் summation n = 0 to infinity.
Cn x minus alpha whole power n, which is equal to C0 plus C1 x minus alpha plus C2 x minus alpha the whole square and so on up to Cn x minus alpha the whole power n. இதான் வந்து பவர் சீரிஸோட அமைப்பு. Is a power series around alpha and Cn is called coefficient. Cn வந்து இதோட ப்ராடக்டில் இருக்க ஒரு கோஎஃபிஷியன்ட்னு வச்சுக்கலாம். அரவுண்ட் ஆல்ஃபான்னும் பொழுது ஆல்ஃபான்றது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஃபங்க்ஷனோட பவர் சீரிஸ் ஆன்சர் இது. இப்போ இதே ஃபார்மேட்டை இங்கே எடுத்துக்கிறோம். சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity a பவர் n அப்படின்றது கோஎஃபிஷியன்ட், z மைனஸ் a ஹோல் பவர் n இருக்குது. இதுவும் ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான். இந்த பவர் சீரிஸ் அபவுட் a அப்படின்னு சொல்லுவோம் இதை. அப்போ இதை எப்படி சொல்லுவோம்? பவர் சீரிஸ் அபவுட் I. அப்போ இது எப்படி சொல்லுவோம்? பவர் சீரிஸ் அபவுட், இங்கே ஒன்றுமே இல்லை, z மைனஸ், அப்போ இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? 0. பவர் சீரிஸ் அபவுட் 0. அப்போது நாம் படிக்கிற சீரீஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம எதை பொறுத்து செய்கிறோம் அப்படின்னா z மைனஸ் அப்படின்னு இங்கே ஒரு சம்திங் வருது இல்லையா? z நாட்டோ ஏஓ பிஓ ஆல்ஃபா வாட் எவர் இட் இஸ், 5o 2o. ஸோ இதை பொறுத்து தான் அந்த பவர் சீரிஸ் அமையுது. பவர் சீரிஸ் அபவுட் z0, பவர் சீரிஸ் அபவுட் a, பவர் சீரிஸ் அபவுட் 0, பவர் சீரிஸ் அபவுட் I. ஓகே தானே? அப்போ அப்கமிங் நம்ம பார்க்க போகிற சீரீஸ்லையும் இதை வச்சு தான் நாம் அந்த சீரீஸை என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பவர் சீரிஸ் அப்படின்ற தலைப்பின் கீழ் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து டெய்லர் சீரீஸ். டெய்லர் சீரீஸோட சேர்ந்த மாதிரி இருக்கிறது மெக்லாரின், விச் இஸ் நத்திங் பட் டெய்லர் சீரீஸ் ஒரு பாயிண்ட்டை வச்சு நாம் வந்து போடுவோம். மெக்லாரின்ன்றது இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம்? 0 போடுவோம், அவ்வளோதான். ரெண்டுமே சேம் தான். இந்த ஏ இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டோன்னா அது மெக்லாரின் சீரீஸ். அடுத்தது லாரன்ஸ் சீரீஸ். இது ரெண்டும் தான் வந்து இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். So Taylor series, let f of z be analytic in a region D containing z0. Then f of z can be represented as a power series is in z minus z0 given by, நான் சொன்னல ஆல்ரெடி, z0 about the series z0 அப்படின்னு வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த சீரீஸ் எப்படி எழுதுகிறாங்க? f of z equal to f of z0, f dash of z0, f double dash of z0, f triple dash of z0 அப்படியே போயிட்டே இருக்கா? அண்ட் so on up to fn dash of z0 வரைக்கும் போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல 0 ஃபேக்டோரியல், இங்கே வந்து 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் அப் டு n ஃபேக்டோரியல். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா z மைனஸ் z0 பவர் 1, z மைனஸ் z0 பவர் 2, z மைனஸ் z0 பவர் 3 அண்ட் so on up to z மைனஸ் z0 பவர் n. இதான் வந்து டெய்லர் சீரீஸ். இப்போ நமக்கு இந்த டெய்லர் சீரீஸில் நாம் ஒன்று எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஃபங்க்ஷன் இருக்கும், எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, z0 அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டாலே நாம் வந்து கிவன் ஃபங்க்ஷனை இந்த டெய்லர் சீரீஸில் நம்ம என்ன செய்ய முடியும்? எழுதிட முடியும். இதை ஒட்டி தான் மெக்லாரின் சீரீஸ் இருக்குது. மெக்லாரின் சீரீஸ் இஸ் த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அபவுட் த பாயிண்ட் 0 is called the Maclaurin series. z0 போட்ட இடத்துலலாம் என்ன போடணும்? 0 போடணும். 0 போட்டு நாம் என்ன டிரைவ் பண்ணுறோமோ அது வந்து மெக்லாரின் சீரீஸ். ஸோ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். z0 வந்திருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணிடணும்? 0 போட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது மெக்லாரின் சீரீஸ் கிடைக்குது. இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு 13 மெக்லாரின் சீரீஸ் வந்து இப்போ இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம். அதெல்லாம் ஸ்டாண்டர்டானது. இப்போ நம்ம கணக்கு ஒரு சீரீஸ் கணக்கு போடும்பொழுதே இப்படி கிடச்சதுன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக இதை எழுதிடலாம். சம் இம்பார்ட்டன்ட் பவர் சீரீஸ் பாருங்கள். இ பவர் இசட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? 1 + z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர்ட் by 2 ஃபேக்டோரியல் அண்ட் so on up to z பவர் n by n ஃபேக்டோரியல். அதுவே இ பவர் மைனஸ் இசட்னா இந்த சைன் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. sin z அப்படின்னா z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial and so on up to இந்த format minus n whole power n minus 1 z power 2n minus 1 divided by
2n minus 1 factorial. இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது எக்ஸாமில் வந்து the power series of sin z அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில் ஏபிசிடின்னு போட்டு இதை ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வரணும் சைன் இசட் இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள் சைன் ஹைப்பர்போலிக் இசட் இருக்கா, இதையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வருது ஃபார்மேட்டு. இங்கே பார்த்தா எல்லாமே ப்ளஸ் தான், ஃபார்மேட் இப்படி வருது 2n minus 2 வந்துடுது மேலே, அதே தான் கீழே ஃபேக்டோரியல் வருது, முன்னாடி எதுவும் மைனஸ்லாம் வரல. அடுத்தது பாருங்கள் காஸ் இசட் காஸ் ஹைப்பர்போலிக் இசட், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ப்ளஸ் மைனஸ் அண்ட் சோன் அப் டு ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி வருது. காஸ் ஹைப்பர்போலிக் இசட்னா சைன் சேஞ்ச் ஆகவே இல்லை, அதே மாதிரி இப்படி வருது அமைப்பு. ஸோ சைன் ஹைப்பர்போலிக்கும் காஸ் ஹைப்பர்போலிக்கும் ஒரே ஃபார்மேட்டு தான். த பவர் சீரீஸ் ஆஃப் காஸ் ஹைப்பர்போலிக் இசட் கொடுத்துட்டு இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். இதுவும் கொடுக்கலாம், மேக்ஸிமம் இதான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பவர் சீரீஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேன் இசட் டேன் இன்வர்ஸ் இசட், டேன் இசட்டில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆகுது, மாறுது. டேன் இன்வர்ஸில் ப்ளஸ் மைனஸ்னு வருது, கோஎஃபிஷியன்ட் வந்து மாறுது. இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி லாக் ஏ ப்ளஸ் எக்ஸு லாக் 1 + z, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாக் 1 - z, இங்கே வந்து லாக் 1 + z இருக்குது, இங்கே லாக் 1 - z இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ்னு வருது, இதில் லாக் 1 + zல. ஆனால் 1 - zல பார்த்தோன்னா எல்லாமே மைனஸாக வந்துடுது. ஸோ அது மாதிரி இந்த முடிகிற பார்ட் -z⁴n/n அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே லாக் 1 + zல வேறு மாதிரி வருது, -1 whole power n minus 1 z⁴n divided by n அப்படின்னு log 1 + zல வருது. அடுத்தது 1/1 + z, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சீரீஸ், அதாவது நம்ம ஜென்ரலாக லாரன்ஸ் சீரீஸ் செய்யும்பொழுதே இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ 1 + z whole power 1 இருக்கிறதா அர்த்தம். இது டினாமினேட்டரில் இருக்குது, இதை மேலே கொண்டு வந்தோம்னா நியூமரேட்டருக்கு வரும். எப்படி 1 + z whole power -1 வந்துடும். அதே மாதிரி இதை பார்த்தாலும் 1 - z கீழே இருக்குது, மேலே வரும்போது எப்படி இருக்கும் 1 - z whole power -1 அப்படின்னு வரும். அடுத்தது 1 + x whole power n, இது வந்து அமைப்பு, அதாவது எப்படி இருக்கணும் 1 + nx + n × n - 1 × x² / 2 factorial. இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து எழுதியிருக்கிறேன். இதை வச்சு நம்ம எல்லாமே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் z, சைன் இன்வர்ஸ் z வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ சைன் இசட்னா z இருக்கும், z இருக்குது, -z3/3 ஃபேக்டோரியல், இது வந்து z தான், z3/3 ஃபேக்டோரியல். அடுத்தது z5/5 ஃபேக்டோரியல் சைன் இசட்டில் இருக்குது, இது சைன் இன்வர்ஸ் இசட்டில் 3² / 5 ஃபேக்டோரியல் × x⁴ z⁴ இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து சைன் இசட்டையும் சைன் இன்வர்ஸ் இசட்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். இது சைன் இசட், இது சைன் இன்வர்ஸ் இசட். அடுத்தது இப்போ டெய்லர் சீரீஸ் வந்து நம்ம சம்ஸ் எப்படி போடுறது என்னன்னு பார்த்துருவோம். டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபார் 1/z, 1/z அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனில் z = 1ன்னு வச்சு போட்டோம்னா இதை மாதிரி எழுதலாம், z = iன்னு வச்சு போட்டோம்னா இதை மாதிரி எழுதலாம். இது வந்து தேர்வில் கேட்கப்பட்டதால் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவை எழுதி z வர இடத்துலலாம் நம்ம வந்து 1 போட்டாலே இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவை எழுதி z அந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக i போட்டால் நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெய்லர் சீரீஸ். டெய்லர் சீரீஸில் ஒரு கணக்கு. ஃபைண்ட் த டெய்லர் சீரீஸ் ஃபார் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லர் சீரீஸ்னால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும், இருக்கா, ரெண்டுமே இருக்குது. அப்போ அந்த சீரீஸ் என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை நம்ம பார்த்துருவோம். லெட் எஃப் ஆஃப் இசட் பி அனலிட்டிக் இன் எ ரீஜன் டி containing z0, then f of z can be represented as a power series in z minus z0 given by f of z equal to f of z0. இந்த சீரீஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த டெஃபினேஷன் படி தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதாவது f of z equal to f of z0 plus f dash of z0 divided by 1 factorial z minus z0 whole power 1 plus f double dash of z0 divided by 2 factorial z minus z0 whole squared and so on up to f n dash of z0 divided by n factorial z minus z0 whole power n. இதான் வந்து டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன். இப்போது இதன்படி நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது f of z. f of z என்ன இருக்குது நம்மக்கிட்ட? f of z equal to என்ன கொடுத்துருக்குறாங்க, e power z கொடுத்துருக்குறாங்க. இங்கே f of z0 கேட்குறாங்க. f of z0 என்ன, z equal to 0வா? அப்போ f of 0. z வர இடத்துல என்ன பண்ணணும், 0 போடணும். அப்போ e power 0 equal to 1. அடுத்த டேர்ம் என்ன வருது, f dash of z0 வருதா? அப்போ f of zலேருந்து f dash of z. அடுத்து f double dash of z0 வருதா? அப்போது f double dash of z. அடுத்தது f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட். குறைஞ்சது 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதுமானது. இது 3ஐயும் கண்டுபிடிக்கணும். இ பவர் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் இசட் தான். இ பவர் இசட்டை மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் இசட் தான். இ பவர் இசட்டை மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் இசட் தான். இப்போ எஃப் ஆஃப் 0 இ பவர் 0 1. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் z0. z0 என்ன, 0. எஃப் டேஷ் ஆஃப் z இ பவர் z. f dash of z0 e power 0 equal to 1. f double dash of z0 னா 0. f double dash of 0 e power z கிடச்சிருக்கா? அப்போ e power 0 equal to 1. f triple dash of z0 வந்து 0 போட்டுக்கிறோம். இதுவும் வந்து e power z தான். அப்போ e power 0 equal to 1. இப்போ 3 டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ f of z which is equal to e power z which is equal to f of z0. f of z0 என்ன கண்டுபிடிச்சோம், 1 plus f dash of z0. f dash of z0 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 divided by 1 factorial into z minus z0 என்ன, 0 whole power 1 plus f double dash of z0. f double dash of z0 என்ன கண்டுபிடிச்சோம், 1 by 2 factorial z minus z0 என்ன, 0 whole power 2 plus f triple dash of z0 என்ன, 1 by 3 factorial z minus z0 whole power 3 and so on up to. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம். e power z which is equal to 1 plus 1 by 1 factorialனா 1 தான். அப்போது z minus 0 தான் வரும். z minus 0 plus 1 by 2 factorialனா 1 by 2 z minus 0 the whole square plus 1 by 3 factorialனா 1 by 6 z minus 0 cube. இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். other than that e power z equal to 1 plus z minus 0னா z மட்டும் போட்டுக்கலாம் plus z minus 0 ஸ்கொயர்ட் பண்ணாலும் z ஸ்கொயர்டு தான் வரும். அப்போ z ஸ்கொயர்ட் by 2 plus z minus 0 whole cubeனா 0 விட்டுறலாம், z cubeனு போடலாம். அப்போ z cube by 6 plus and so on up to போடலாம். இப்படியும் எழுதலாம். மேக்ஸிமம் இந்த சென்டர் ஃபார்மேட் வராது. இந்த ஃபார்மேட் ஆன்சரில் இருக்கலாம், இல்லைனா இந்த ஃபார்மேட் இருக்கலாம். நம்ம இதுக்காக ஏதாவது செஞ்சோமா, எதுவுமே செய்யலை. டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனை இங்கே எழுதிக்கிட்டோம். இங்கே இருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இருக்கிறத வச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கோம். இப்போது சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் பவர் சீரீஸ் பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட் இருக்கிறது இ பவர் இசட் தான். இதுதான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது.
இப்போ இந்த இடத்துல இசட் நாட் என்ன போட்டோம், நம்ம 0 தானே போட்டோம். அடுத்தது பார்க்கலாம். இது இந்த சம் பார்த்துடலாம். இப்போ டெய்லர் சீரீஸ்னால் ஒரு 5 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி லாரன்ஸ் சீரீஸ்னால் ஒரு 2 சம்ஸ் பண்ணலாம். ஃபைண்ட் த டெய்லர் சீரீஸ் ஃபார் f of z equal to 1 by z minus 2 at z equal to 1 z equal to 1 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு டெய்லர் சீரீஸ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லர் சீரீஸோட டெஃபினேஷனே இதுதான். நம்மக்கிட்ட இருக்கிற f of z வந்து f of z equal to என்ன இருக்குது, 1 by z minus 2 இருக்குது. இந்த 1 by z minus 2 நம்ம எப்படி எழுதலாம், z minus 2 அப்படியே மேலே கொண்டு வரலாம். இது வந்து ப்ளஸ் பவர் 1ஆக இருக்கும், மேலே வரும்போது மைனஸ் பவர் 1 ஆகிடும். இதை மாதிரி ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து f dash of z நாட் கண்டுபிடிக்கணும், f டபுள் டேஷ் z நாட் கண்டுபிடிக்கணும், அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதால இதை வந்து டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வந்து பவர் வந்து மைனஸ் ஆகியிருக்கும். டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு வந்தாலே பவர் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இது வந்து f of z. இது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், f dash of z கண்டுபிடிக்கணும். இப்போது x பவர் என்னன்னா என்ன வரும், n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1ன்னு வரும் இல்லையா. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1. அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது x பவர் n அப்படின்றது எப்படி மாறும், n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1ன்னு மாறும். இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஃபார்மேட்டு. இப்போ எக்ஸுன்ற இடத்துல தான் இது இருக்குது. அப்போ n வந்து மைனஸ் 1 அது முன்னாடி வந்துடும், x பவர் n மைனஸ் 1. இப்போ இது என்னவா மாறுது, minus 1 into z minus 2 whole power minus 1 minus 2. அடுத்தது f double dash of z which is equal to, இதை வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்குது, இன்ட்டு n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1 which is equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 z மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3. அடுத்தது x ட்ரிபிள் டேஷ் ஆஃப் z ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ரெடி ஒரு 2 வேறு இருக்குது, கோஎஃபிஷியன்ட் அதையும் வச்சுக்கணும், z மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 3 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6 மைனஸ் 6 z மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 4. போதும், இது வரைக்கும் இந்த 3 டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போது f of z இருக்குது, f dash of z இருக்குது, f2 dash of z இருக்குது, f3 dash of z இருக்குது. இப்போ அதில் வந்து z நாட் இவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நம்மள்ட்ட இருக்கிற பாயிண்ட் என்ன, z ஈக்குவல் டு 1ன்றதான் நமக்கு தரப்பட்ட பாயிண்ட். அப்போ f of z அப்படின்ற இடத்துல f of 1 போடணும். இங்கே என்ன இருக்குது, z மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 1 இருக்கா, இந்த zக்கு பதிலாக என்ன போடணும், 1 போடணும். அப்போ 1 மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 1. 1 மைனஸ் 2னா என்ன, மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 1 பை மைனஸ் 1ன்னு எழுதுவோம், ஈக்குவல் டு மைனஸ் 1. இது வந்து என்னது, f of 1. அதே மாதிரி f dash of அதை கண்டுபிடிக்க போகிறோம். f dash of 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 1 z மைனஸ் 2, இசட்டுக்கு பதிலாக தான் இப்போ 1 போடுறோம். 1 minus 2 whole power minus 2, அதாவது minus 1 minus 2 minus 1 whole power minus 2 which is equal to minus 1 divided by minus 1 whole squared equal to minus 1 squared பண்ணால் plus 1, இங்கே ஆல்ரெடி ஒரு minus 1 இருக்குது, minus 1. minus 1 என்னது, f dash of 1. அடுத்தது இங்கே எழுதிடுறேன், f double dash of 1. இங்கே f டபுள் டேஷ் ஆஃப் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்குறோம், இங்கே வச்சுருக்குறோம். f டபுள் டேஷ் ஆஃப் 1 அந்த இடத்துல பாயிண்ட்டு போடுறோம். நம்மள்ட்ட என்ன இருக்குது, 2 இன்ட்டு z மைனஸ் 2, இசட்டுக்கு பதிலாக தான் 1 போடுறோம். அப்போ 1 மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 3, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பை மைனஸ் 1 ஹோல் பவர் ப்ளஸ் 3. இப்போது 2 பை மைனஸ் 1, மைனஸ் 1 க்யூப் பண்ணோம்னா மைனஸ் 1 தான் கிடைக்கும், அது மைனஸ் 2 ஆகிடும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 மைனஸ் 2, ஓகேவா. அடுத்தது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1,
which is equal to f triple dash என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் -6 இசட்டுக்கு பதிலாக தான் 1 போடுறோம் 1 minus 2 whole power minus 4 equal to -6 into -1 whole power -4 -6 by -1 whole power +4 நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வந்தால் மைனஸ் பவர் ப்ளஸ் ஆகிடும் -6 by 1 equal to -6 என்னது f triple dash of 1 இப்போது நம்ம கிட்டத்தட்ட 4 டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் டெய்லர் சீரீஸில் அப்படியே எழுதிக்கலாம் டெய்லர் சீரீஸ்னால் 1 by z minus 2 equal to f of z naught f of z naughtனா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அது இருக்குது -1 plus f dash of z f dash of z -1 divided by 1 factorial z minus z நாட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம் 1 போடுவோம் whole power 1 plus f double dash of z -2 divided by 2 factorial z minus 1 whole power squared plus f triple dash of 1 அது என்னது -6 3 factorial z minus 1 whole power cube and so on up to இது வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா அவ்வளோதான் ஆன்சர் -1 -1 by 1 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான் அப்போ நம்ம என்ன செய்யலாம் -1 into z minus 1ன்னு எழுதலாம் இந்த மைனஸ் எங்கே போட்டுக்கலாம் 2 கேன்சல் ஆகிடும் -1 போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இன்ட்டு z minus 1 whole square இங்கே வந்து -6 இருக்கு இல்லையா 3 ஃபேக்டோரியல்னால் என்ன 3 into 2 into 1 அப்போது 6 கேன்சல் ஆகிடும் இங்கேயும் 1 தான் வரும் அந்த 1 போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல z minus 1 whole cube and so on இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1 minus of z minus 1 minus of z minus 1 the whole square minus of z minus 1 whole cube and so on up to இதுதான் வந்து 1 by z minus 2 ஓட டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 சம்ஸ் நான் காட்டுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் போதும் நம்ம சீரீஸில் அப்படியே இன்புட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான் இது ஒரு சம் போடுங்க அடுத்தது ஃபைண்ட் த டெய்லர் சீரீஸ் அபவுட் f of z cos z z equal to π/2 இது நம்ம செய்யலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃபங்க்ஷன் f of z equal to cos z அவங்க கொடுத்துருக்கிற புள்ளி z equal to π/2 அப்படின்ற பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ f of z equal to cos zன்னு எழுதிக்கிறோம் இந்த zன்ற பாயிண்ட் தான் என்ன π/2 அப்போது f of π/2 equal to cos π/2 cos π/2னா cos 90 cos 90னா 0 அடுத்தது நமக்கு டெய்லர் சீரீஸில் என்ன இருக்கும் f dash of z இருக்கும் அதனால் cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் sin z அப்போது இதே f dash of zக்கு பதிலாக என்ன போடுறோம் π/2 போடுறோம் நமக்கு f dash of z என்ன கிடச்சிது மைனஸ் sin z கிடச்சிதா zக்கு பதிலாக என்ன போடணும் π/2 போடணும் which is equal to minus sin π/2 அப்படின்னா 1 அப்போது -1ன்னு கிடைக்குது அடுத்தது f double dash of z இதை மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos z வரும் இது வந்து f double dash of z அப்போது இங்கே வந்து f double dash of zக்கு பதிலாக என்ன போடுறோம் π/2 இப்போது மைனஸ் cos zக்கு பதிலாக என்ன போடுறோம் π/2 போடுறோம் which is equal to minus cos π/2 0 which is equal to 0 அடுத்தது f triple dash of z இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது cos z மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் sin zன்னு கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போது sin z அப்படின்றது தான் f triple dash of z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது இப்போ நம்ம f triple dash of π/2 கண்டுபிடிக்கிறோம் which is equal to sin z அப்போது sin π/2 sin π/2னா 91 sin 91 ஸோ நம்ம வந்து இந்த 4மே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம டெய்லர் சீரீஸில் எழுத போகிறோம் டெய்லர் சீரீஸ் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் f of z ஈக்குவல் டு f of z என்ன cos z ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் என்ன நமக்கு இங்கே எழுதிடுறேன் f of 0 f of z naught plus f dash of z naught by 1 factorial z minus z naught plus f double dash of z naught by 2 factorial
z minus z naught square plus f triple dash of z naught divided by 3 factorial z minus z naught whole cube and so on up to. ஸோ இப்போது ஃபங்க்ஷன் இது f of z naught. f of z naughtனா f of pi by 2. pi by 2 என்ன வந்தது 0. அப்போ ஃபஸ்ட்டு வர டேர்ம் 0 ப்ளஸ் f dash of z naught. f dash of pi by 2 என்ன minus 1 divided by 1 factorial z minus z naught. z naught என்ன நமக்கு pi by 2. pi by 2 அவ்வளோதான் ப்ளஸ் f double dash of z என்ன 0. 0 by 2 factorial z minus pi by 2 square. f triple dash of z naught என்ன 1. 1 by 3 factorial z minus pi by 2 whole cube. இப்போது இந்த டேர்ம் z வருது இல்லையா, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு என்னவாயிடும் z ஆகிடும். இந்த டேர்மும் z ஆகிடுச்சு. அப்போது நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எழுத போகிறோம். அப்போ மைனஸ் 1 by 1 factorialனால் 1 தான். அப்போ மைனஸ் ஆஃப் z minus pi by 2 அப்படின்னு எழுதலாம். இங்கே 1 by 3 factorial. 3 factorialனால் 3 into 2 into 1 6. அப்போது ப்ளஸ் 1 by 6 z minus pi by 2 whole cube and so on up to அப்படின்னு என்ன செய்யலாம், cos z டெய்லர் சீரீஸில் எக்ஸ்பெண்ட் பண்ணி நாம் எழுதலாம். நாம் செஞ்சது இது மட்டும்தான். இதை மட்டும் நம்ம கவனமாக செஞ்சுட்டு அப்படியே சீரீஸில் இன்புட் பண்ணி எழுத வேண்டியதான். அடுத்து நம்ம ட்ரை பண்ண வேண்டிய சம் ஃபைண்ட் த டெய்லர் சீரீஸ் ஃபார் sin z. sin z வந்து pi by 4 அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபைண்ட் டெய்லர் சீரீஸ் ஃபார் f of z equal to 1 by z equal to 1. f of z equal to z minus 1 z divided by z plus 1 z equal to 0. அப்போ இது மெக்லாரின் சீரீஸ் ஆகிடும். f of z equal to sin z equal to 0. இதுவும் மெக்லாரின் சீரீஸ் ஆகிடும். expand f of z equal to z minus 1 divided by z plus 1. இதே தான் இது, ரெண்டும் ஒரே சம் தான். ஸோ அப்போ நான் காட்டின சம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் லாரன்ஸ் சீரீஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். கொடுத்துருக்கிற கணக்கை வச்சு அது டெய்லர் சீரீஸில் எழுதலாமா, லாரன்ஸ் சீரீஸில் எழுதலாமா, டெய்லர் சீரீஸோட வடிவம் எப்படி இருக்கும், லாரன்ஸ் சீரீஸோட வடிவம் எப்படி இருக்கும்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.